வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம், ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய மாங்காய் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெல்லம் சேர்க்கறதுக்காண்டி வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு லெமன் அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். மாங்காய் நல்லா புளிப்பு மாங்காய். தனி மிளகாத்தூள் தான் இது கூட சேர்க்க போகிறேன். புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு முன்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்ப இந்த கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த வரமிளகாயை சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர்றப்ப அந்த மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காயை இது கூட எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளுமே கூட்டி குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பரட்டி விட்டு நல்லா வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடணும். அதுக்காண்டி தண்ணி கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு, அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அந்தளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இது கூடவே நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எந்த வெல்லமாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி சாப்பாடில் போட்டு பிரட்டி சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி பக்குவமாக வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கல்யாண வீட்டுகளில் கூட இந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.